பிரிஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் புதிய நேரத்திலும் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த புதிய வாரத்தையும் புதிய மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக, புதிய நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வேளையிலும் தேவ செய்தியோடு இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக எடுத்து வருகிற வசனங்களுக்காக முன்னதாக நன்றி செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாசனம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாச வழி நடத்துங்க. God bless you. ஆமென். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக வாக்கு தத்தம் பண்ணின யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆகவே அதை விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொள்வதே எங்களுடைய காரியமாய் இருக்கிறது. இன்றைய நாளிலும் நாங்கள் அநேக காரியங்களை தியானிக்க போகிறோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைக்காக நன்றி, இந்த காலங்களுக்காய் நன்றி, ஊடகத்துக்காய் நன்றி, நடத்துகிற ஒவ்வொருவருக்காக நன்றி, இணைந்திருக்கிற இணைய போகிற ஒவ்வொருவருக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை 100 மேற்கொண்டு பலுகி பெருகட்டும், பூமியை நிரப்பட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எடுப்போம், வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். 26வது வசனத்தில் இருந்து, பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவன் ஆதாமை படைக்கும் பொழுதே எப்படி படைத்தார் என்றால் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆதாம் என்று அவர் சொல்லும் பொழுது அந்த ஆதாமுக்குள்ளே ஆணும் பெண்ணும் இருந்தார்கள். ஆகவேதான் மறுபடியும் தேவன் என்ன செய்யவில்லை, களிமண்ணை எடுத்து ஏவாளை உருவாக்கவில்லை. அந்த ஆதாமுக்குள் தான் ஏவாள் இருந்தாள். அப்ப ஆண்டவர் ஆதியிலே படைக்கும் பொழுதே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் ஆணும் பெண்ணுமாக என்ன செய்கிறார், படைக்கிறார். ஆமென். அப்ப மனுஷனுக்குள்ளே தான் மனைவி, மணவாட்டி ஆதாமுக்குள்ளே தான் இருந்தாள். ஆதாமுக்கு ஊடாகத்தான் பிறப்பிக்கப்பட்டாள். அது ஏனென்றால் அங்கே நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே மணவாட்டியாகிய சபை, மணவாட்டியாக நாங்கள் அனைவரும் அவருக்கூடாகத்தான் நாங்கள் பிறப்போம் என்பதை காட்டும்படியாக அங்கே ஆதாமுக்குள் ஏவாளை வைத்து உருவாக்கின தேவன், இப்பொழுதோ நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். மாத்திரமல்ல, அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய ஆளுகை உடையவர்களாய், அதிகாரம் உடையவர்களாய், மாத்திரமல்ல அவருடைய குணாதிசயம் உடையவர்களாய் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பாவம் செய்த பிறகு ஆதாம் அந்த தேவ சுபாவத்தை இழந்து போனாலும் தேவனோ மறுபடியும் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே புதுப்பித்திருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் மறுபடியும் தேவனுடைய அதே அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவருடைய சுபாவத்தோடும் இந்த பூமியிலே செயல்பட முடியும். ஆமென். நீங்கள் அநேகர் நினைக்கிறார்கள், தேவனுடைய சபை உபத்திரம் வரப்போகிறது, கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்றெல்லாம் அநேகர் தவறாக விசுவாசிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பினது. ஆனால் இன்று வரைக்கும் அதை அழிக்க முடியவில்லை. ஆமென்.
ஏனென்றால் தேவன் ஏற்கனவே இதை குறித்து தானியலுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். வாசிப்போம். தானியலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்பட பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனங்களுக்கு விடப்படுவதில்லை. ஒரு கையால் பேர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி இந்த பூமியிலே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ராஜ்யங்களை நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். தானே என்றென்றைக்கும் நிற்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கு நிற்கிறதாய் தேவன் உருவாக்கி இருக்கிறார். இதை யாரும் என்ன செய்ய முடியாது, எடுத்து விடவோ அல்லது அழித்து விடவோ முடியாது. ஆகவே மற்றொரு ரிலிஜன் பலிகி பெருகி கொண்டிருக்கிறது, இந்த ரிலிஜன் பலிகி பெறுகிறது, உலகத்தை மேற்கொள்ள போகிறது, இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டால் தயவு செய்து பயப்படாமல் இருங்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை யாராலும் மேற்கொள்ள முடியாது. எவ்வளவுக்கு அவர்கள் ஒடுக்கிறார்களோ அவ்வளவுக்கு அது பலிகி பெருகும். ஆமென். யோவான் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அதுக்கு முன்னாடி ஜோன் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கவனிங்கள், ஒரு காலம் கெட்டு போகிறதில்லை. இயேசுவினிடத்திலே வருகிறவர்கள் ஒரு பொழுதும் கெட்டு போகிறதில்லை. அவரை உண்மையாய் 100க்கு 100% நம்புறவர்கள் ஒரு பொழுதும் கெட்டு போகிறதில்லை. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்படியானால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அழிந்திருக்கிறார்கள், சுயநத்திலே இருந்திருக்கிறார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். ஆனால் அதற்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னுடைய ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்ப தேவன் இவற்றையெல்லாம் செய்து முடித்து விட்டார். என்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா 10:19 இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அவைகள் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கிறார். மாத்தாளை பார்த்து நாறுகிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நாங்கள் இங்கே வாசிக்கிறோம், இயேசு படகிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் காற்றும் புயலும் வந்த பொழுது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நாங்கள் மடிகிறோம். அப்ப கவனியுங்கள், அவர்கள் எங்கே என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சிந்தையை செலுத்துகிறார்கள். எப்படி விசுவாசிக்கிறார்கள்? இயேசு நம்மோடு இருக்கிறபடினால் மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அவையெல்லாம் நிறைவு பெறாமல் நாங்கள் மரிக்க போவதில்லை என்று கூட அவர்கள் விசுவாசிக்கவில்லை. மாறாக இயேசுவோடு கூட இருந்து கொண்டு அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நாங்கள் மடிய போகிறோம். அப்ப அநேக வேளைகளிலே இயேசுவோடு கூட இருந்து கொண்டு நாங்களும் அப்படித்தான் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எழும்பி காற்றையும் கடலையும்
அதட்டினார், அலைகளையும் அதட்டினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அதட்டிட்டு அவர் கேட்கிறார், எங்கே உங்களுடைய விசுவாசம்? அப்ப என்னத்தை தேவன் விரும்புகிறார்? நீங்கள் விசுவாசத்திலே செயல்பட்டு இருக்க வேண்டும். நீங்கள் காற்றையும் கடலையும் அதட்டி இருக்க வேண்டும். மனுஷனை உருவாக்கினதன் நோக்கமே இவைகள் எல்லாவற்றையும், அவர் உருவாக்கின எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு ஆதியாமத்திலே வாசித்து காண்பித்தேன். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தும் நாங்கள் அவைகள் நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ரோமர்ல வாசிக்கிறோம். எதற்கு? 6ஆம் அதிகாரத்தில் எதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அதுக்கே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அப்ப பாவத்துக்கு மரணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நாங்கள் பாவத்துக்கு மரணத்துக்கும் அடிமைகளாயிருக்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் மடிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தேவன் கேட்கிறார், எங்கே உங்களுடைய விசுவாசம்? ஏன் இதை அனுமதித்தீர்கள் என்று கேட்கிறார். ஆகவே நாங்கள் தான் இவைகளை அனுமதிக்கிறோமே அல்லாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைய நாளிலே தேவன் அனுமதித்தார் என்றுதான் எல்லா இடத்திலும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் கவனியுங்கள், அந்த இடத்திலே இயேசு ரிபியூக் பண்ணுகிறார். அவர்களை மாத்திரம் கடிந்து கொள்ளவில்லை, இவன் கடலையும் காற்றையும் பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். அமைதலாயிரு என்று கட்டளை கொடுக்கிறார். அப்ப தேவன் அனுமதித்திருந்தால் எப்படி இயேசு அப்படி செய்திருப்பார்? பிதா செய்கிறதை காண்கிற நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லுகிற இயேசு அவர் அதட்டி இருப்பார். ஆனால் நிச்சயமாய் பிதாவும் அதட்டி இருப்பார். அமைதலாரும் என்று பிதாவும் கட்டளை இட்டிருப்பார். அப்படியானால் எதனால் இது உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது? சத்துருவினால். ஆனால் தீன்மைகள் சத்துருவினால் நமக்கு வருகிறது. ஆனால் நாங்களோ தேவன் இதை அனுமதிக்கிறார், தேவன் இதை எங்களுக்கு அனுப்பி வைக்கிறார் என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். ஈவன் ஜோபினுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தா கூட தேவன் பிசாசை அனுப்பி வைக்கவில்லை. பிசாசு சுத்தி கொண்டே திரிகிறான், எவரை விழுங்கலாம் என்று அவன் சுத்தி வருகிறான். கர்த்திக்கிற சிங்கம் போல சுத்தி வருகிறான். அவன் குற்றப்படுத்துகிறவனாயிருக்கிறான். யோபு குறித்து குற்றப்படுத்துகிறான். அவன் நம்மிலே குற்றம் கண்டு அதனால் இவர்களை தண்டிக்கும்படியான அதிகாரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடத்திலே வருகிறவனாய் குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கவனியுங்கள், தேவனோடு அவர்கள் இருக்கும் பொழுது பல வாட்டி அப்போஸ்தலர்கள் ஃபெயிலானார்கள். அங்கே பார்க்கிறோம், இயேசு அங்கேதான் இருக்கிறார். பிசாசு துரத்த போகிறார்கள். ஆனால் அவர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. அப்பொழுதும் கூட இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய விசுவாசம் எங்கே போயிற்று என்று கேட்கிறார். பேதுரு கடல்ல நடக்கிறார். ஒரு கொஞ்ச நேரம் விசுவாசித்தார். அதுக்கு பிறகு அவ விசுவாசப்பட்டார். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், ஏன் அவ விசுவாசப்பட்டாய்? அப்ப எங்களுடைய கரத்திலேதான் பிழை இருக்கிறது என்பதைத்தான் தேவன் மறுபடியும் சுட்டி காட்டுகிறே அல்லாமல் ஒரு பொழுதும் இயேசு பிதா இதை அனுமதித்தார் என்று சொல்லவே இல்லை. பிதா அனுமதித்தது அவரை மாத்திரமே. அவர் எல்லாவற்றையும் நமக்காக தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளும்படி மாத்திரமே அவர் அனுமதித்தாரே அல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தையும் சாபத்தையும் பிசாசின் கிரியைகளையும் அவர் அனுமதிக்கவில்லை. மாறாக பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், யாக்கோப்பு 4:7. அப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனிலே சார்ந்திருந்து கொண்டு தேவனை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அந்த வாக்கு தத்தங்களுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசை நிர்மூலமாக்குற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய கிரிகையின் சகல கிரிகையின் மேலும் எனக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரிகைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு
கீழ்ப்படுத்தினீர். அப்ப சகலதையும் அவர் கொடுத்து விட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப கவனிங்கள், இந்த விசுவாசம் இல்லாமல் நாங்கள் செயல்படுகிறபடியினால் இயேசு மறுபடியும் சொல்வது நீ விசுவாசித்தார். அப்ப நாங்கள் இந்த விசுவாசம் இல்லாமல் செயல்படுகிறபடினால்தான் சத்துரு என்ன செய்கிறான்? நம்மை மேற்கொள்ளுகிறான். ஆனால் நாங்கள் விசுவாசிப்போமானால் அவனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. எபேசியர் 4 அதிகாரம் 27வது வசனம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அப்ப தேவன் தான் அனுப்புறாருண்டா ஏன் அவர் சொல்றார் நம்ம பார்த்து இடம் கொடுக்காதே என்று ஏன் அவர் சொல்லுகிறார்? ஏனென்றால் நாங்கள் தான் கொடுக்கிறோம். அவர் பிசாசை அனுப்பி வைக்கவில்லை, நாங்கள் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். கவனிங்கள், மத்தேயு 16 அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன்னில் அந்த கல்லில் என்று சொல்லாமல் இந்த கல்லில், நீ ஒரு ரெவலேஷன் சொன்னால நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால, இந்த கல்லில் அவர் தன்னை காண்பித்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கவனிங்கள், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்ப தேவனுடைய ஜனத்தை எதுவும் மேற்கொள்ள முடியாது. அவருடைய சபையாகிய நம்மை எதுவும் மேற்கொள்ள முடியாது. அதிகாரம் இல்லை. பிசாசை துரத்துகிற வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் இடம் கொடுத்தால் அவன் மடம் பிடிப்பான். அதற்காகத்தான் பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அல்லேலூயா. அப்ப மிக மிக முக்கியமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, சபை அவருக்குள் இருக்கிறதுக்கு நாங்கள் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம், அவர் மூலமாய் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஏவாள் ஆதாமுக்குள் இருந்து எடுத்து பிறப்பிக்கப்பட்டாலோ அதே போலதான் நாங்களும் கிறிஸ்துவுக்குள் இருந்து எடுக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 2வது ஆதாம் எங்களை என்ன செய்திருக்கிறார்? அவருக்குள் இருந்து எடுத்து பிறப்பிக்க படுத்தி இருக்கிறார். வாசிப்போம், உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். கவனியுங்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்பை முறிக்கவில்லை, ஆகிலும் போர்ச்சேவரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. எங்களை கழுவி சுத்தமாக்கினது இரத்தமும் தண்ணீரும். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அப்ப கவனிங்கள், எப்படி ஆதாம் மூக்குள் இருந்து எலும்பு எடுக்கப்பட்டு ஏவாள் உருவாக்கப்பட்டாலோ அதே போலவே நாங்களும் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தமும் அவருடைய ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு நமக்கு இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் நாங்கள் கழுவப்பட்டபடியினால் இந்த ரட்சிப்பு வருகிறது. அவருக்குள் மறுபடியும் புதிதாக நாங்கள் உருவாக்கப்படுகிறோம், மணவாட்டியாக நாங்கள் உருவாக்கப்படுகிறோம். ஆமென். கவனியுங்கள், அங்கே ஆதியாமத்திலே ஆதாமை நித்திரையாக்கி அவனுடைய எலும்பை, அவனுடைய விலா பகுதி துறக்கப்பட்டு அங்கிருந்து விலா எலும்பு எடுக்கப்பட்டு அதன் மூலமாய் ஏவாள் உருவாக்கப்படுகிறார். அதே போலவே சிலுவையிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு நித்திரை அடைகிறார். நீங்கள் இந்த நித்திரை என்பது பல முறை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் மரித்த நிலையில் இருக்கும் பொழுது
லாசரு மரித்த நிலையில் இருக்கும் பொழுது அவன் நித்திரையா இருக்கிறான், வாருங்கள் போய் எழுப்புவோம் என்றுதான் அங்கே சொல்லுகிறார்கள். அதே போலத்தான் ஆதாம் நித்திரையா இருந்த பொழுது அவனுடைய விலா திறக்கப்பட்டு ஏவாள் உருவாக்கப்பட்டார். அதே போலத்தான் இங்கே சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய விழா அந்த விழா பகுதி திறக்கப்பட்டு அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்து சபையை பிறப்பித்தது, மணவாட்டியை உருவாக்கினது. இந்த மணவாட்டியை யாரும் அழிக்க முடியாது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை அழிக்கிற வல்லமை யாருக்கும் கிடையாது. ஆமென். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் அனுதினமும் பெருகி கொண்டே போகும். ஆகவே நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவது மாத்திரம் அல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்போமானால் எந்த தேசத்தில் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுகள் மேற்கொள்ளுகிறது, சபைகளை அழிக்கிறது, தேசங்களை அழிக்கிறது, யுத்தங்களை உருவாக்குறது என்று நாங்கள் அறிகிறோமோ, அதற்கு விரோதமாய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எவ்வளவுக்கு அதிகமாய் பிசாசு கிரியை செய்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாய் அவனுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்குவது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். கவனியுங்கள், எங்கேயோ இருக்கிற ஒரு மந்திரவாதி எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டு எங்கேயோ ஒரு தேசத்துல இருக்கிற ஒருவனுக்கு சாவை, மரணத்தை அனுப்ப முடியுமானால், சுகயினத்தை அனுப்ப முடியுமானால், அழிவை அனுப்ப முடியுமானால், பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் பேசினான். மந்திரவாதி பேசுகிறான் ஜனங்களை அழிக்கும்படிக்கு, ஜனங்களுக்கு சுகயினம் வரும்படிக்கு, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து தெருவில் வரும்படிக்கு. இப்படியெல்லாம் மந்திரவாதிகள் பேசுகிறார்கள். அவர்கள் விசுவாசித்து பேசினது எத்தனையோ மைல்களுக்கு அங்கே இருக்கிற ஜனங்களை போய் ஜனங்கள் மத்தியிலே கிரிகை செய்கிறது. அப்ப பிசாசு பிடித்தவன் பேசும் பொழுது அப்படி நடக்குமானால், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட நானும் நீங்களும் வாயை திறந்து எந்த தேசத்தில் எல்லாம் பிசாசு கிரிகை செய்கிறானோ, எந்த தேசத்தில் எல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதோ, யுத்தம் இல்லாமல் போவதாக, பிசாசின் கிரிகைகள் நிர்மூலமாகி போவதாக, அவனுடைய கிரியை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் புறப்பட்டு வந்தார். இப்பொழுதோ அதை நாங்கள் செய்யும்படி நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை குறித்து, அதாவது பிசாசுடைய கிரிகள் இல்லாமல் போகும்படி நாங்கள் பேச வேண்டும். பிசாசுகளை துரத்துங்கள். அப்ப துரத்த வேண்டியது நம்முடைய கடமை. சுவையினங்களை துரத்த வேண்டியது நம்முடைய கடமை. வறுமைகள், பற்றாக்குறைகள், தடைகள், தாமதங்கள், இவைகளை நிர்மூலமாக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். இது நாங்கள் ஏதோ 4 காணிக்கை அனுப்பிட்டு பாஸ்டர் நீங்க ஊழியம் செய்யுங்க என்று சொல்லி விட்டு இருக்கிற காரியம் அல்ல. கவனிங்கள், பிசாசானவன் நியூஸ் சேனலை பாவிச்சு எல்லா இடத்திலும் துக்க செய்தி அனுப்பி, அது வரப்போகுது, இது வரப்போகுது, புயல் வரப்போகுது, அப்படி அழிவு வரப்போகுது, இப்படி அழிவு வரப்போகுது என்று எல்லாரையும் விசுவாசிக்க பண்ணுகிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், மனுஷரை விசுவாசிக்க பண்ணினால்தான் காரியங்கள் நடக்கும். மனுஷன் விசுவாசித்தால்தான், அது தவறான காரியமா இருக்கலாம், சரியான காரியமா இருக்கலாம். ஆனால் மனுஷன் விசுவாசித்தால்தான் அது நடக்கும். அவன் விசுவாசித்து பேசினால்தான் நடக்கும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சட்ட திட்டம். அதைத்தான் நாங்கள் எங்கே பார்க்கிறோம்? நாங்கள் ரோமர் 10:10 பார்க்கிறோம். வாசிப்போம். ரோமர் அதிகாரம் 10 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்ப ஏதாவது நடக்கணும் என்று சொன்னால் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இருதயத்திலே நான் விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்பு உண்டாக, மீட்பு உண்டாக, கிரிகை
நடப்பிப்பதற்காக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். இதே காரியத்தை நான் பல முறை உங்களுக்கு உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசித்து காண்பித்திருக்கிறேன். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் படிக்கான வல்லமை வானத்திலும் அல்ல, சமுத்திரத்துக்கு அந்த பகுதியிலும் அல்ல, எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய வாயிலும் இருக்கிறது என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்திருக்கிறேன். ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள், நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாவின் அதிகாரத்தில் வல்லமை உண்டு. எந்த இடத்திலெல்லாம் அழிவுகள், வேதனைகள், துன்பங்கள், பற்றாக்குறைகள், தடைகள், தாமதங்கள், ஈவன் சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்த்து நிற்போமானால், அந்த கிரியை நிர்மூலமாக்குவோமானால், வாய்க்காமல் போவதாக என்று நாங்கள் சொல்லுவோமானால், நிச்சயமாய் அவைகள் நடக்கும், மேற்கொள்ளும். ஆமேன். ஏனென்றால் நம்முடைய நாவின் அதிகாரத்திலே தேவன் என்ன செய்திருக்கிறார்? வல்லமையை கொடுத்திருக்கிறார். நாங்கள் பேசுகிறது அப்படியே நடக்கும். ஆகவே தயவு செய்து செய்தியை பார்ப்பது மாத்திரம் அல்ல, செய்தியை குறித்து பேசாமல், அங்கே அப்படி நடக்கிறது, இது அழிந்து கொண்டிருக்கிறது என்று அழிவை குறித்து பேசாமல், அதை மேற்கொள்ளும்படியாய், அந்த பிரச்சினை விலகி போகும்படியாய் மலையை பார்த்து பேசி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அந்த மலை விலகி போகும் என்று மார்க் 13 படிக்கிறபடி நாங்கள் செய்வோமானால் நிச்சயமாய் அவைகள் இல்லாமல் போகும். நிச்சயமாய் சமாதானம் மேற்கொள்ளும். நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யம் பூமியை மேற்கொள்ளும். ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய ராஜ்யம் ஒரு பொழுதும் அழிகிறதில்லை. உம்முடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை, முடிவே இல்லை. எந்த ராஜ்யமெல்லாம் உமக்கு விரோதமாய் வந்ததோ அவைகள் இன்றைக்கு இருக்கிறதாக சரித்திரமே இல்லை. ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த இடத்திலெல்லாம் நெருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் உம்முடைய ஜனங்கள் பலிக்கு பெறுகிறதற்காக நன்றி. எவ்வளவுக்கு அதிகமாய் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கினானோ அதே அதை விட பன்மடங்காய் அவர்கள் பலிக்கு பெருகினார்கள். அப்படியாய் உம்முடைய சபை பலிக்கு பெறுகிறதற்காய் நன்றி. உம்முடைய ரட்சிப்பு பலிக்கு பெறுகிறதற்காய், பூமியை மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியை மேற்கொள்ளுவதாக, ஒவ்வொருவரை மேற்கொள்ளுவதாக, குடும்பங்களை மேற்கொள்ளுவதாக, தேசங்களை மேற்கொள்ளுவதாக. நன்றி ஆண்டவரை. யுத்தம் நடக்கிற இடங்களில் எல்லாம் எவ்வளவோ செய்திகளை கேள்விப்படுகிறோம். நீரே அவர்கள் மத்தியிலே தோன்றி அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர் என்ற எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே அவர்களுடைய கனவிலே தோன்றி நீர்தான் இயேசு, நீர்தான் இரட்சகர் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தினக்காய் நன்றி. அதே போல எந்த இடத்திலெல்லாம் சத்தியங்கள் போக முடியாமல் இருக்கிறது அந்த இடத்திலே நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உணர்த்துவீராக. சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் மேற்கொள்ளட்டும், உம்முடைய சமாதானம் மேற்கொள்ளட்டும், உம்முடைய சித்தம் பரிபூரணமாய் செய்யப்படட்டும். இயேசுவின் எண்ணற்ற நாமத்தினால் ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஒருவரையும் திடப்படுத்தி இருக்கிறீர்கள். வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்றவரும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தரிலே ஸ்திரமாக இருக்கின்ற பொழுது கத்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே கத்தரி சித்தமான சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, Pastor. Amen. ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டரிசில் இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கர்த்தர் தாமே சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் விடைபெற்றுக் கொண்டு
அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.